ஷோலிங்கர்ல பெரிய மலை மற்றும் சிறிய மலையில் அமைந்துள்ள போலவே மூன்றாவதா ஒரு மலை மீது பெருமாள் கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலை தரிசனம் பண்றதுக்கு தான் நம்ம இப்ப சொல்றோம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம ஷோலிங்கர்ல இருந்து அரக்கோணம் செல்லும் நெடுஞ்சாலையில பாண்டியநல்லூர் அருகே பாத்தீங்கன்னா போடப்பாறை என்னும் கிராமம் உள்ளதுங்க. அங்க பாத்தீங்கன்னா திவ்ய சைதன்யா ஸ்கூலுக்கு அருகிலே பாத்தீங்கன்னா அமைஞ்சுள்ள ஒரு பாதையில தான் இந்த மலைக்கு நீங்க செல்லணுங்க. நீங்க போடப்பாறை ஊருக்கு வந்துட்டீங்கனாலே இந்த பாதை மூலம் நீங்க மலைக்கு செல்லாங்க. இந்த பாதை மூலம் பாத்தீங்கன்னா டூ வீலர், ஆட்டோ, கார் ஆகிய வாகனங்கள் அனைத்தும் செல்லலாங்க மலைக்கு. ஆனா கொஞ்சம் பாதை வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி இறங்கும் போதும் கொஞ்சம் வேகமா வர மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால வாகனத்துல வரவங்க எச்சரிக்கையா வாங்க. இந்த மலையை சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பசுமையா வயல்வெளிகள் மற்றும் மலைகள் என அவ்வளவு அழகா காட்சி தருதுங்க. இந்த மலையிலிருந்து இங்கிருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல இங்க இருக்கிற பெருமாள் கோயிலையும் வழிபட்டு பெரிய மலையில உள்ள யோகா நரசிம்ம சுவாமி திருக்கோயில் மற்றும் அருகே உள்ள சிறிய மலையில் உள்ள யோகா ஆஞ்சநேயர் திருக்கோயில், அதே போல கிழக்கு பக்கமா அமைஞ்சுள்ள கரிக்கல் முருகர் கோவில் என இந்த 4 மலை கோவிலும் ஒரே இடத்துல நின்று நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு ஒன்று அமையுதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மலையை சுத்தி பாத்தீங்கன்னாலே அவ்வளவு ஒரு பரந்த நிலப்பரப்புங்க. ஏன்னா நம்ம ஊர் பெரிய மலையும் சரி சிறிய மலையிலும் சரி மலை மேல இவ்வளோ ஒரு பரந்த இடம் வந்து கிடையாதுங்க. இந்த ஒரு மலை கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஏன்னா எவ்வளவு கூட்டமா பக்தர்கள் வந்தாலும் போதிய அளவுக்கு வாகனங்கள் நிறுத்தத்துக்கும் தாராளமான இட வசதி உள்ளதுங்க. இங்க நம்ம வந்து கோவில் உள்ள சென்றோடனே நம்ம தரிசனம் பண்ணது பாத்தீங்கன்னா அருள்மிகு வெங்கடேச வரதராஜ பெருமாள் தாங்க நம்ம தரிசனம் பண்ணோம். அவ்வளவு அழகா சாமி வந்து காட்சி தந்தாருங்க. நம்ம போனப்போ பாத்தீங்கன்னா மண்டல பூஜை நடைபெற்றிருந்துங்க. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு. 48 நாள் நடக்கிற மண்டல பூஜை தான் நான் இன்னைக்கு தரிசனம் பண்ணேன். இப்ப நம்ம பாக்குற குளம் தான் பாத்தீங்கன்னா நரசிம்மரோட பாதம் என இந்த கோவில்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த போடப்பாறையை சேர்ந்த கிராமத்துல என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல குதிரைகள் எல்லாம் வந்து இந்த குளத்துல இந்த குட்டை மாதிரி இருக்கிறதுல குளிச்சுட்டு இங்க வந்து அவங்க வந்து வழிபட்டு போவாங்க. அப்ப வந்து கோவில் எல்லாம் இல்லையாங்க, ஒரே ஒரு நாமம் போட்டு ஒரு சின்னதா ஒரு கல்லுல அடுக்கி வச்சிருப்பாங்களா, அங்க வழிபடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கோவிலாவே கட்டி இப்போ அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இங்க வழிபடுறதா சொன்னாங்க. இந்த கோவில் அவ்வளவு இயற்கை சூழ்நிலையில மிக சிறப்பா அமைஞ்சிருக்குங்க. நம்ம ஷோலிங்கர்ல பாத்தீங்கன்னா இது மேலும் ஒரு சிறப்பு தாங்க. நீங்க ஷோலிங்கருக்கு கட்டாயம் வரவங்க நம்ம பெரிய மலை சிறிய மலையை வழிபடுற மாதிரி இந்த மலை மீது அமைந்துள்ள வெங்கடேஸ்வர வரதராஜ பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்க மறக்காம. நீங்க யாருன்னா இந்த கோவிலோட கும்பாபிஷேக நிகழ்வுல கலந்துனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. அதே போல கட்டாயம் இந்த கோவிலுக்கு செல்றதுக்கு எதனா சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த கோவிலுக்கு செல்ற வழியை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. பாருங்க சுவாமி அவ்வளவு அழகா காட்சி தராருங்க. இங்க சுவாமி வெங்கடேஸ்வர பெருமாள் சன்னதி மற்றும் கருடாழ்வார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி என நம்ம 3 சன்னதியும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாங்க. இந்த கோவிலோட விமானத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெருமாள், மறுபக்கம் பாத்தீங்கன்னா விநாயகர், முருகர் மற்றும் யோக நரசிம்மர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோவில் விமானத்துல காட்சி தராங்க. பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்குங்க. இங்க வந்து ஷோலிங்கர் வியூ வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஷோலிங்கர் மற்றும் ஷோலிங்கர் ரிலேட்டடான தகவலுக்கு நம்ம வசந்த் பாணி நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தங்கள் பகுதியில் உள்ள கோவில்கள் கூட நம்ம இந்த மாதிரி சேனல்ல வரணும்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க.